இப்போ வந்து நம்ம மஃபின் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். மஃபினுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ரீஃபைன் ஃப்ளார் 250 கிராம், பட்டர் 125 கிராம், கேக் மார்ஜின் 125 கிராம், சுகர் 250 கிராம், வெனிலா பவுடர் ஆஸ் பர் 1 டீஸ்பூன், எக் 6 நம்பர். மஃபினுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கிறோம். பட்டரை வந்து கொடுத்ததுக்கப்புறம் கேக் மார்ஜின் வச்சுருக்கோம். கேக் மார்ஜினை மிக்ஸ் பண்ணுறோம். கேக் மார்ஜின் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பட்டர் லைட்டாக எல்லோவாக இருக்கும், கேக் மார்ஜின் ஒயிட்டாக இருக்குது. அடுத்ததாக சுகரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கொடுத்தா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக வந்து நம்ம கொட்டும் போது ஃபுல்லாக உள்ளே வந்துடும். கொஞ்சம் குடிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ முதல் எக்கு கொடுத்துருக்கோம், அடுத்து கொஞ்சம் எக்கு கொடுத்துரும். எக்கு எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோன்னாக்கா, மஃபினுக்கு எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னாக்கா மஃபினோட ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அதே சமயம் ரெசிபி வந்து கேடல் ஆகாமல் இருக்கும். இப்போ கேடல் ஆகாமல் இருந்தால் தான் நமக்கு தேவையான மஃபின் நல்லா வந்து கரெக்டாக கிடைக்கும். அடுத்ததாக கொஞ்சம் எக்கு கொடுத்துங்க. உங்களுக்கு எக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஒரு எக்காக நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுக்கணுன்றது டிஃப்ரெண்ட் தெரியலனா நம்மகிட்ட ரெசிபியில் ஒரு எக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேடல் ஆகாமல் எக்கு 1 by 1 மிக்ஸ் பண்ணி கேடல் ஆகாமல் நமக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஃப்ளார் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ளார் மிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பேக்கிங் பவுடர் இருக்குது. பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் பவுடர், வெனிலா பவுடர் எசன்ஸ் இருக்குது, வெனிலா பவுடரை மிக்ஸ் பண்ணுவோம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம பேட்டரில் கொடுக்க போகிறோம். இதை மிக்ஸ் நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளார் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட் ஒரு 1 minute நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ பேட்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஆகாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரியுது. நீங்கள் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கேடல் இல்லாமல் இந்த பேட்டர்ன் கேப் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கேடல் இல்லாமல் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு கேடலாக இருந்ததுன்னா உங்களுக்கு திட்டாக தெரியும். அப்படி இல்லாமல் இருக்குது. ஃப்ளார் மிக்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு இப்படி நீங்கள் கையில் எடுக்கும்போதே வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அப்படி கட்டி இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு தேவையான பேட்டர் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் கப்பில் ஃபில் பண்ண வேண்டியது. இப்போது நமக்கு இருக்கிற பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி ஆஃபாக மடிச்சிட்டு கிராஸில் இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கிளாக அது மாதிரி கிடைக்கும். இதுதான் ஜஸ்ட்டு அவ்வளோதான். நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுவோம். எப்படின்னா இப்போது பீச்சில் சுண்டல் வாங்குறீங்க அந்த மாதிரி எப்படி ஜஸ்ட்டு அந்த ஃபோல்டிங் தான். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேட்டரை ஒரு லேடரில் எடுத்து இப்படி ஃபில்லிங் கொடுத்துருங்க. ஃபில்லிங் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணிங்க. நாசியில் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்லிங் கொடுக்க வேண்டியது தான். நம்ம ஃபில்லிங் எதுவும் கொடுக்கல. இது வந்து வெனிலா மஃபின் இருந்தால இதில் உள்ள எதுவுமே ஸ்டஃபிங் கொடுக்கல. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக்கிங் கொடுக்கறது தான். ஒரு கப்புக்கு 50 கிராம் கொடுத்தா போதும். இந்த மஃபின் கப்போட அளவு பார்த்திங்கன்னா இந்த மஃபின் கப்புக்கு நம்பர் இருக்குது. 12 நம்பர், 9 நம்பர், 6 நம்பர் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற மஃபின் வந்து 50 கிராம் பிடிக்கும். நம்பர் 12 மஃபின் கவர். இது ஒரு மஷ்ரூம் மாதிரி வந்துடும். ஆஃப்டர் பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃபில்லிங்கு. இது வந்து நம்ம ஓவனில் பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 25 minutes கொடுப்போம். இப்போ நம்ம மஃபின் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இப்போ பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 180 வந்து 20 minutes உங்களுக்கு கரெக்டாக பேக்கிங்காக ரெடி ஆகிடும். இப்போ பேக்கிங்காக நம்ம உள்ளே விடணும். கரெக்டாக 180 நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பேக்கிங் கொடுக்குறோம். உள்ள
கரெக்டாக 20 மினிட்ஸில் உங்களுக்கு பேக்கிங் ரெடியாக இருக்கும். செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். கர்டல் கிடையாது. மஃபின் கரெக்டாக உங்களுக்கு குக்காகி வந்துடும். 20 மினிட்ஸ் கழிச்சு அலாரம் அடிச்சிருக்கு. கரெக்டாக ரெடியாக இருக்கணும். நம்ம பேக்கிங் போகுது. நம்மளுக்கு வந்து வெனிலா மஃபின் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடியாக வச்சுருக்க டிஸ்பிளே பிளேட்டில் வந்து மஃபின் எடுத்து வைக்க போகிறோம். மஃபின் வந்து இது வந்து நம்ம மஃபின்னு மேலே ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஸ்கை மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கெலாம் பார்க்கும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். மஃபின் பார்த்ததுமே சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். ஒரு அப்ரோச் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அப்பிடைசர் மாதிரி இது ஒரு ஃபீல், சாப்பிடக்கூடிய ஃபீல் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஒரு பக்காவான மஃபின் ரெடி ஆகிடுச்சு.